முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இதுவரைக்கும் யார் யாரோ எப்படி எப்படி எல்லாமோ உன் வாழ்க்கையில் ஆட்டம் போட்டிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த முருகனின் ஆட்டம் தொடங்கிடுச்சு. உனக்கு எதிராக சதி வேலை செய்தவர்களும் உன் விதியை தாண்டி உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் இப்போது நான் போட போகிற ஆட்டத்தில் கதிகலங்கி நிற்க போகிறாங்க. நடந்ததையெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் இப்போ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நீ நினைப்பதை விட இன்னும் உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உயர்த்தி ஒவ்வொரு நாளையும் நீ உன் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். நான் எப்போதும் கெட்டவங்களை தண்டிக்கவே மாட்டேன். ஏமாத்துறவனையும் கெட்டது செய்கிறவனையும் துரோகம் செய்பவர்களையும் உலாவை விட்டு ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறேன்னு நீ என்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாயல்லவா? எப்போதுமே கடவுள் என்பது கண் கண்ட தெய்வம்தான். கொஞ்ச நேரம் ஆடுறவங்கள ஆடுற விட்டு ஓடுறவங்கள ஓட்ட விட்டு அடுத்தவங்களையெல்லாம் கஷ்டப்படுத்துகிறவங்கள என்னதான் செய்கிறேன்னு பார்க்கலான்னு பொறுமையாக விட்டுட்டு அப்புறம்தான் என் ஆட்டத்தை ஆரம்பிப்பேன். அப்படிதான் இப்போது என் ஆட்டத்தை நான் தொடங்கி வைக்க போகிறேன். யாரெல்லாம் உனக்கு எதிராக கெட்டது செஞ்சாங்களோ இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழும் நல்லவர்களையே அவங்க மனசு மாறி போகிற அளவுக்கு அவங்களுக்கு கெட்டதை செஞ்சு தண்டனையை கொடுத்து அவங்கள பாடாப்படுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் என் ஆட்டத்தை காட்டி அடங்கி போக செய்வேன் என் செல்வமே. அதே போல் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக பக்தியோடும் இறை நம்பிக்கையோடும் வாழ்ந்த உன்னை போல நல்ல பிள்ளைகளுக்கும் நான் உதவி செய்ய போகிறேன். உனக்கான உதவியை ஒரு பெண்ணின் ரூபத்தில் வந்து செய்ய போகிறேன். அந்த பெண்ணின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் மன அமைதியும் மன நிறைவும் உண்டாகும்படி செய்ய போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதையும் யோசித்து கவலைப்படாத. முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னினா போதும். நீ எதிர்பார்க்குறத விட ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உனக்கு கைகளுக்கு வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் அல்ல, நீ செஞ்ச உழைப்புக்கும் முயற்சிக்கும் சேர்த்து நல்ல பலனை கொடுத்து உரிய நேரத்தில் நீ வெற்றிகரமாக வாழும்படியும் செய்ய போகிறேன். தேவையற்ற செலவுகளை எல்லாம் குறைச்சி உனக்கு சுமையாக இருக்கும் விஷயங்களை இறக்கி வச்சு சந்தோஷமாக நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் வேலைகளை எல்லாம் நல்லபடியாக முடித்து கொடுத்து உனக்கான நல்லதை நடத்தி தர நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். ரொம்ப நாளாக நீ சுமந்துக்கிட்டு இருந்த கஷ்டமும் கடன் பிரச்சனையும் உன் மன கவலைகளும் மெதுவாக விலகி இப்போதே உனக்கான நல்ல வழி பிறக்கும். உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால தான் இப்போதே உனக்கு மன அமைதி கிடைக்கும்படியும் நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழும்படியும் செய்ய வந்திருக்கேன். நீயும் நம்பிக்கையை விட்டுடாமல் தொடர்ந்து முன்னேறிப்போ. அடுத்தடுத்து நல்ல காலம் உன்னை நோக்கி வரப்போகுது. உன் கவலைகளிலிருந்தெல்லாம் உன்னை விடுவிச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து என் அருள் ஆசிகள் மூலமாக உன்னை அழகாக வாழ வைக்க போகிறேன். குடும்பத்தோட நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துருச்சு. இதுவரைக்கும் உன் மனசில் வருத்தத்தை கொடுத்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி உன் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் நிலச்சி நிரந்தரமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் குலதெய்வத்தை நீ மனசார வணங்கிக்கிட்டு என் அருளை வேண்டி காத்திரு. குலதெய்வத்தின் காக்கும் சக்தியும் இந்த முருகனின் அருளும் உன்னை முழுமையாக சூழ்ந்திருக்கும் போது கண்டிப்பாக இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உன் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாப்பும் கூட உன் கூட இருக்குன்றதை நீ மறந்துட வேணாம். வாழ்க்கையில் சின்ன துன்பமோ பெரிய கஷ்டமோ எது வந்தாலும் மனம் தளரக்கூடாது. அதை கடந்து செல்லும் வலிமையை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கலங்காமல் நம்பிக்கையோட முன்னேறு. கர்மான்னு சொன்னாலே உடனே பயந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தண்டனையை மட்டுமே கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை. கர்மாக்களில் நல்ல கர்மாக்களும் இருக்குது. நல்லதை செஞ்சவங்க நியாயத்தை செஞ்சவர்களுக்கு உரிய நன்மையையும் நல்ல கர்மா கொடுக்குமேன்னு செல்வமே. கர்மாங்கிறது நீ ஏற்கனவே செஞ்சதுக்கான பலன்தானே தவிர அது தண்டனை கிடையாது. கர்மாக்கள் நீ செஞ்ச நன்மைகளுக்கு உரிய நல்லதையும் உனக்கு நடத்தி கொடுக்கும். அதனால் கர்மாக்களை பார்த்து பயந்து போகாதே. நீ எப்போவுமே யாருக்கும் கெட்டது செய்யாமல் சுத்தமான எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வாழும்போது
கர்மாவை பார்த்து பயப்பட தேவையே இல்லை என் செல்வமே. தப்பு செஞ்சவனை மட்டும்தான் கர்மாக்கள் சோதிக்குமே தவிர எந்த விதத்திலும் உன்னை துன்புறுத்தாது. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரையும் மதிக்கும் எண்ணம் கொண்ட, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய நல்ல மனசுள்ள என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ சோதனைகளை பற்றி யோசிக்காதே. எல்லா சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை நான் நடத்தி தரப்போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் மன தூய்மையையும் உன் சுத்தமான பரிபூரண மனசையும் பார்த்துட்டு தான் இந்த முருகன் என் பரிபூரண ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை முன்னேற்றுவதற்காக ஓடி வந்திருக்கேன். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தில் ஒலிக்க வைத்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு என்னை நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே முருகா முருகா நீ என் நாமத்தை சொல்லும்போது கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். உறவுகள் மீது தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக பற்று வச்சு அப்புறம் அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி உன் மனசில் நீயே கவலைகளை உருவாக்கி கொள்ளாதே. சில மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் துணையாக வருவாங்க. அதுக்கப்புறம் கர்ம வினையின் காரணமாக சில பேர் உன் கூட சேர்ந்து இருக்கலாம், சில பேர் உன்னை விட்டு விலகி போகலாம். யார் உன் கூட வந்து இணைந்திருப்பதும் விலகுவதும் அவரவர் கர்ம பயணத்தின் ஒரு பகுதி தான். போனவங்க அவங்க வினை தீர்ந்ததால் போயிருக்கலாம் அல்லவா, அல்லது வந்து சேர்ந்தவங்க நல்ல கர்மாவின் காரணமாக கூட வந்திருக்கலாம். எது நடந்தாலும் அதை காலம் நல்லபடியாகவே நடத்துதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எதை பற்றியும் அதிகமாக நீ கவலைப்படக்கூடாது. எதை பற்றியும் அதிகமாக யோசித்து கவலைப்பட்டு நீ நிம்மதி இழக்க வேண்டாம். இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. மாயமான அன்பையும் பொய்யான உறவுகளையும் நம்பி நீ வாழ்க்கையில் பிரச்சனைகளில் மாட்டிக்காதே. எது நடந்தாலும் உன் குறிக்கோளை மறக்காமல் உன் திட்டங்களில் நீ உறுதியோடு முன்னேறு. தேவையற்ற பற்றையும் பாசத்தையும் விடுவித்து விட்டு உண்மையான அன்போட தெளிவான மனசோட உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. நீ சில நேரங்களில் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கணுன்றதை கூட கண்டுக்காம அலட்சியமாக இருக்கிறாய் அல்லவா. உன் மனசுக்குள்ளே சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்குது, மனசில் சுமையாக பாரமாக இருக்குதுன்றதுக்காக வாழ்க்கையில் வெளியில் அமைதியாக இல்லாமல் இருப்பது உன் இயல்பாகவே மாறிடுச்சு. மனசில் கஷ்டம் இருந்தாலும் பாரமாக இருந்தாலும் அதை வாழ்க்கையில் வெளிக்காட்டி கொள்ளாதே. அமைதியாக பொறுமையாக உன் செயல்களையும் வேலைகளையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. உன் உடம்பு களைப்பாக இருந்தாலும் கூட அதை சாதாரணமாக நினச்சி தள்ளி தூண்டி விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல விஷயங்களை புத்துணர்ச்சியோடு செய்ய பழகு. எந்த சூழ்நிலை காரணமாகவும் உன் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் இருந்துடாதே. உன் உடலை நீ புறக்கணிக்கக்கூடாது. வாழ்க்கையில் வரும் சோதனைகளை நீ எதிர்கொண்டு சமாளித்து சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழணும்னா உடல் ஆரோக்கியம் அவசியம் அல்லவா. உன் மன உறுதியை மேம்படுத்தி வலுப்படுத்தி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நல்ல உணவும் ஓய்வும் மன நிம்மதியும் கொண்ட பிள்ளையாக வாழணுன்றது தான் என்னுடைய விருப்பம். உடல் ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைஞ்சு போயிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. முதல்ல உன் உடம்பை நீ அக்கறையோட பத்திரமா பாதுகாத்துக்கோ. இந்த அப்பன் முருகன் உனக்கு அன்போடு சொல்லும் இந்த அறிவுரைகளை கேட்டு வாழ்க்கையை நீ சரியாக வாழணும் என் செல்வமே. கூடிய சீக்கிரம் என் அருளால் நல்ல நலமும் வளமும் பெற்று நீ ஒளிமயமான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். வாழ்க்கை எப்போதும் நீ போட்ட திட்டப்படியே சரியாக நடந்துரும்னு சொல்ல முடியாது. வீடு வாங்கணுன்ற ஆசை இருந்தாலும் பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகதான் செய்யும். கடன் வாங்கி இருந்தாலும் அதை அடைப்பதற்கு நீ சரியாக திட்டம் போட்டு செயல்பாடுகளை சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொழில் வளரணும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும்னா பொறுமையோடு கூடிய உழைப்பும் மிக அவசியம். எப்போவுமே எல்லாருக்குமே வருமானம் ஒரே மாதிரி இருக்காது. சில மாதங்கள் வருமானம் அதிகரிக்கலாம், சில மாதம் வருமானம் குறைவாக இருக்கலாம். நிலம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் குடும்பத்தை நிலைநிறுத்தவும் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து எதை முதல்ல செய்யணும் எதை அடுத்து செய்யணுன்றத
பார்த்து செய்ய பழகிக்கோ என் செல்வமே. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன முயற்சியும் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நிம்மதி வேணும்னு நினச்சினா செலவை கட்டுப்படுத்திக்கிட்டு திட்டம் போட்டு கடன்களை எல்லாம் குறைச்சிக்கிட்டே வரப்பாரு. கூடிய சீக்கிரம் அமைதியும் அற்புதமான அழகான வாழ்க்கையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க பெறுமாறு இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இனி நிலையான நிம்மதி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனசுக்கு நிம்மதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ செய்கிற வேலைகளை எல்லாம் மன மகிழ்ச்சியோட திருப்திகரமாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த அளவுக்கு நிச்சயம் பணம் உன்னை தேடி வரதான் போகுது. உன் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகி மன நிம்மதி மலரும்படி நான் செய்கிறேன். உன் வீட்டில் சிரிப்பு சந்தோஷம் பிரகாசமாக ஒழிக்க போகுது. உன் உள்ளத்துக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைச்சே தீரும். உன் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளின் மூலமாக நீ சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். என் அருள் வாக்கை நீ நம்பிக்கையோடு கேட்கும்போது கூடிய சீக்கிரமே அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இனி ஒவ்வொரு நாளும் நீ சகல சௌபாக்கியங்களோட சந்தோஷமாய் வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு உதவிகள் வந்து சேரப்போகுது. குடும்ப தேவைக்காக நீ எடுத்த கடனை அடைப்பதற்கு உரிய வழியையும் நான் காட்டுறேன். நீ செய்கிற வேலையில் உன் முயற்சியின் ஒவ்வொரு பங்கையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக அதற்கு உரிய பலனையும் வளமையையும் நான் உனக்கு கொடுப்பேன். இனி எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகனே உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து நல்வழி காட்டும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் எப்போதுமே நான் ஒன்று நினச்சேன்னா நடக்கிறது வேறொன்னாவே இருக்குது. ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ, எதுக்காக தான் இப்படிலாம் நடக்குதோன்னு சொல்லி கவலைப்படாத. நடப்பதை பார்த்து பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம். துன்பம் வரும்போது அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது என் செல்வமே. வாழ்க்கையில் கஷ்டமோ துன்பமோ வரும்போது தான் அதை பார்த்து துவண்டு போகாமல் தைரியமாக எதிர்த்து நிற்கணும். எப்போதும் அடுத்தவங்களை பார்த்து நம்மளும் அதே போல் வாழலாம் நினச்சினா கண்டிப்பாக தோல்விதான் கிடைக்கும். நீ நீயாகவே இருந்தீனா வாழ்க்கையில் தோல்விக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் பயப்படாமல் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையோடு இரு. வலி தோல்வி ஏமாற்றம் இது எல்லாமே மனிதர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இயல்பான விஷயம்தான். உன் வலியையும் வேதனையும் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து பின்வாங்காதே. உனக்கு எது தேவை, எதை நீ எப்போ எப்படி செய்யணுன்ற அனைத்தையும் நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுறேன். நீ போகும் இடங்களில் எல்லாம் நீ செய்யும் காரியங்களில் எல்லாம் எது சரி எது தவறுன்றத நீயும் தீர்க்கமாக முடிவு செஞ்சு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. கடந்த சில நாட்களில் கடந்த சில காலங்களில் உன் வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. உன் கையில் இருந்ததெல்லாம் காற்றாக மாறி காணாமல் போனதும் எனக்கு தெரியும். நீ நம்பின மனிதர்களே உன்னை ஏமாற்றி உன்னை கைவிட்டு விலகி போனாங்க. இது எல்லாமே நடந்ததால நீ பலமுறை மனசு உடைஞ்சு போனாலும் ஒருபோதும் கீழே விழுந்து அழிந்து போகவில்லை அல்லவா? ஏன்னா நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் இந்த இழப்பையும் கசப்பையும் கஷ்டமான நிகழ்வுகளையும் உனக்கு அனுபவமாக கொடுக்க நினச்சேன். இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்ற உன் வாழ்க்கையில் இப்போது வெற்றியின் மதிப்பை உனக்கு கொடுக்க போகிறேன். இனிமே உனக்கு கிடைக்கிற எல்லாமே உன் வாழ்க்கையில் நிலையாக நிரந்தரமாக தங்கும்படி நான் செய்கிறேன். உன் உழைப்புக்கு உரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் பொருளாதார நிலைமையை மேம்படுத்தி கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன். உன் உள்ளத்தில் அமைதி நிலைக்கும்படியும் உன் வருமானம் அதிகமாகும்படியும் உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு தந்துடுறேன். நீ எப்போதும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் பயத்தை விலக்கி உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நடத்தி கொடுத்துட்றேன். உன்னை கீழே தள்ளிவிட்ட, உன்னை தப்பாக பேசின தாழ்த்தி பேசின மனிதர்களை எல்லாம் தாண்டி
இப்போது நான் உன்னை உயர்த்தி காட்டுவதற்கான காலம் வந்துருச்சு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சிடறேன். இப்போது இருக்கிற சூழ்நிலையை வச்சு நாளைக்கும் வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்ற முடிவுக்கு வந்துடாதே. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவதற்காகவே இந்த முருகன் என் ஆட்டத்தை தொடங்கியிருக்கேன். நீ எதையெல்லாம் இழந்ததாக நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம்.